மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 1996ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் பிளாக் காமெடி த்ரில்லர் மூவி ஹெட் அபவ் த வாட்டர். இதுல ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் கேமரூன் டயஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் கேமரூன் டயஸ், அவங்களோட பேர் இந்த படத்தில் நட்டாலி. அவங்க வந்து ஜார்ஜ் அப்படின்ற ஜட்ஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிலிம் வந்து அவங்க ஹனிமூனுக்காக போகிறது ஆரம்பிக்குது. நெட்டாலியும் ஜார்ஜும் வந்து ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் வந்து நெட்டாலியை விட டபுள் த ஏஜ் பெரியவர். அவர் ஜட்ஜாக இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு நெட்டாலியோட ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு. அவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு ஓன் போட் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல நெட்டாலியோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் லான்ஸ். ஸோ அவன் தான் அந்த போட் ஹவுஸ் அண்ட் போட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பான். ஸோ என்னறாங்கன்னா நெட்டாலியோட ஹஸ்பண்டும் லான்ஸும் அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி ஃபிஷிங் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெட்டாலி மட்டும் வீட்டில் இருக்காங்க. நெட்டாலி வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கனால மருந்தெல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ட்ரக் அடிக்ஷன் மாதிரி பில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் போனோன்னா ரொம்ப போர் அடிக்குது. சும்மா ஸ்விம்மிங் போயிட்டு வராங்க. அதே சமயத்தில் பார்த்தா இன்னொரு பக்கம் போட்டில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஜாலியாக ஹாப்பியாக பாடிக்கிட்டே வராரு. நெட்டாலி இங்கே ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவர் அங்கே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போயிடுறாரு. ஸோ இவங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தால் வீடு ஃபுல்லாக அப்படியே ஈரமாக இருக்குது. யார் வந்திருக்காங்க? இவங்க போட் ஃபிஷிங் தானே போனாங்க. இது என்னன்னு பார்த்துட்டே போகிறாங்க. பார்த்தா இவங்களோட எக்ஸ் லவர் கென்ட் வந்திருக்கான். ஸோ கென்ட்டும் இவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. கென்ட்டுக்கு வந்து இன்னுமே நெட்டாலி மேலே ஃபீலிங் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து சர்ப்ரைஸாக வரலையே, நான் லாஸ்ட் வீக்கே ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தேனே, நீ பார்க்கலையா அப்படின்னு. இல்லை நான் பார்க்கலன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கிஃப்ட் வாங்கிட்டுலாம் வந்தேன் சொல்லிட்டு அவர் வந்து பொக்கேவும் டார்க் சாக்லேட்ஸும் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இவ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் வந்துட்டு நாளைக்கு தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, குளிச்சுட்டு வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் இருக்குது எடுத்து குடிக்கிறாரு. அண்ட் இவங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த சாங்கை போடுறாரு. போட்டுட்டு வா டான்ஸ் ஆடலாம் கூப்பிடுறாங்க. இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. பட் அவர் கேட்கல. வா டான்ஸ் ஆடுறது என்ன இருக்குது அப்படி சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் முடியுது. மார்னிங் ஆகுது. நெட்டாலி வந்து சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கென்ட் வந்து அவங்க பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ மார்னிங் ஒரு 9 o'clock ஆகும்போது அவங்க முழிக்கிறாங்க. பார்த்தா வெளியில் வந்து அவங்க ஹஸ்பண்டும் லான்ஸும் போட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஓ ஃபிஷிங் முடிச்சு வராங்களே, ஹஸ்பண்டுக்கு தெரியும் கென்ட்டை பற்றி. ஸோ எக்ஸ் லவர் ஏன் வந்திருக்கான், ஏன் நம்ம பெட்டில் தூங்குறான், கோவப்பட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக அவளை எழுப்பி போக சொல்கிறதுக்காக போகிறாங்க. பார்த்தா அவன் எழும்பவே மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ட்ரெஸ்ஸே போடாமல் அவன் படுத்துட்டு இருக்கான். சீக்கிரமாக எழும்பே ஹஸ்பண்ட் வராரு சொன்னால் அவன் ரியாக்ஷனே இல்லை. அப்போ தான் பார்க்குறாங்க கென்ட் வந்து இறந்து போயிருக்கான். அவனுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நட்டாலிக்கு புரியுது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாரு. ஏன்னா ட்ரெஸ் வேற இல்லை, அவருக்கு தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனை ஹைட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வச்சிடுறாங்க. அப்புறம் அவன் கொண்டு வந்த பொக்கே சாக்லேட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு வந்து கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஹால்லேயே ஒரு கீழே செல்லார் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டோர் இருக்குது. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க. பட் கரெக்டாக அது லாக் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வராங்க. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பட் இவங்க ரொம்ப பேனிக்காக பயந்து போயிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணே போகிறாங்க. அவங்க போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ் இருக்குல்ல அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பாட்டில் அங்கே இருக்குது. ஸோ இது எப்படி ஃபுல் பாட்டில் காலியாக இருக்குன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ பொருள் எடுக்க வரும்போது பார்த்தா உள்ள பொக்கேவும் சாக்லேட்ஸும் இருக்குது. அங்கே வந்து வாட்ச் வந்து அலாரம் அடிக்குது. ஸோ வாட்சும் ஒன்று புதுசாக இருக்கேன்னு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லான்ஸ் வந்து நெட்டாலி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஜார்ஜ் கேட்குறாரு, இதெல்லாம் என்னது, யார் வந்திருந்தா அப்படின்னு. கடைசியில் அவர் வழி இல்லாமல் அவ சொல்கிறா கென்ட் வந்திருந்தான்னு. ஓ கென்ட் வந்திருந்தா நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணானா, ஏன் என்னை பார்க்காம போயிட்டான், என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்றாங்க. சரி அவன் ஏன் வெயிட் பண்ணல காலை வரைக்கும் அப்படின்னா, அவன் வந்து போகல, இங்கே தான் இருக்கான், இங்கே தான் ஒழிச்சிட்டு இருக்கானா சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாரு. அப்போ எங்கே இருக்கான் காணோமேன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செலாரை காட்டுறாங்க. செலாருக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கானா சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த கென்ட் இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா இவர் வந்து செலார் டோர் க்ளோஸ் ஆகல சொல்லி ஜம்ப் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து கொஞ்சம் அதை மூடி இருக்கும். இப்போ பார்த்தா அவன் குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்பான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவன் செத்துட்டான்னு தெரியுது. இவன் என்ன இறந்து போயிருக்கான் அப்படின்னும் போது, ஆமாம் நான் பயந்துட்டேன், இந்த மாதிரி நேற்றுக்கு வந்துட்டு ரொம்ப அவன் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தான். நைட்டு தூங்கி இருப்பான். காலையில் வந்து பார்த்தா இறந்து போயிருக்கான். அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நான் சொல்றதுக்கு பயந்து பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே பயப்படாத, இப்போதைக்கு அவன் பாடியை கொண்டு போய் நம்ம ஷெட்ல போடலான்னு ஷெட்ல போட்டுட்டாங்க. இவர் ஜட்ஜா இருக்கனால சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அட்டாப்சி பண்ணா ஹார்ட் அட்டாக்னு தெரியும். சரி ஆனா நியூடா இருக்கானே, அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, ட்ரெஸ் போட்டு விடலான்னு. அப்போ அவன் சொல்றா இல்லை நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அதனால கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் தண்ணியில தூக்கி போட்டேன். இது மாதிரி பண்ணா எப்படி, அப்போ ஏதோ நான் தான் வந்து ஜெலஸா பொறாமப்பட்டு பண்ணிட்டேன்ற மாதிரி தானே நியூஸ் வரும். அவங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைப்பாங்க. இல்ல அட்டாப்சி பண்ணா தெரியும்ல, தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கணும்ல, இப்ப என்ன பண்றது, ட்ரெஸ் வேணும்ல, இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு கோவமா பேசிட்டு இருக்காரு. ட்ரெஸ்ஸை வந்து நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் இவர் டைவ் பண்ணி பார்க்கறாரு, ட்ரெஸ் கிடைக்கல. அவங்களும் தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி பார்க்கறாங்க, அந்த ட்ரெஸ் கிடைக்கல.
அப்பதான் அவர் வந்து சொல்றாரு, கழுத்து வந்து கழுத்து உடைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க ஜம்ப் பண்ணீங்களா, அப்ப அப்படி ஆயிருக்கும்னு. சூப்பர். இப்ப வந்து போலீஸ்ல சொன்னா கூட அவங்க என்ன நினைப்பாங்க, ஹார்ட் அட்டாக் நம்புவாங்களா, கழுத்து வேற உடைஞ்சிருக்கு அப்படின்னு. சரி, மெத்தனால் இருக்கும் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சிருப்பாரு. அதாவது சில பொருளை வந்து வாட்டர் பாட்டில மெத்தனால், அதே மாதிரி எக் வைக்கிற இடத்துல எக் வைக்காம வேற ஒன்று வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பாரு. சோ இவ சொல்லுவா, அந்த வாட்டர் பாட்டில் கிடைக்கல அப்படின்னு. அப்பதான் திடீர்னு தோணும், ஒருவேளை நேத்திக்கு அவன் எடுத்து குடிச்சிருப்பானோன்னு. அப்ப அவளுக்கு கோவம் வரும், இவர் வாட்டர் பாட்டில் மெத்தனால் வச்சு அவன் குடிச்சான்னு. அப்பனா ஹார்ட் அட்டாக்ல சாவல போல, அவன் மெத்தனால் குடிச்சு அந்த பாய்சன் செத்துருப்பான் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. சோ அப்போ இவளுக்கு பயமா இருக்கு. ஓகே, இவரால தான் வந்து இப்ப அவ இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு கோவம் கூட வருது. சரி, வேற வழி இல்ல. இவன் பாடிய வந்து நியூடா கொண்டு போய்லாம் ஆட்டாப்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ட்ரெஸ் வேற இல்ல. சோ என்ன பண்ணலான்னா, அவன் பாடிய வந்து நல்லா வெயிட்டோட கட்டி எங்கேயாவது தூக்கி போட்டோம்னா தண்ணிக்குள்ள போயிரும். மேல வராதுல்ல. அப்படி பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அதனால பாடி கட்டுறதுக்காக பாடிய வந்து போட்ல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வெயிட் கட்டுறதுக்காக பழைய ஒரு ஸ்டவ் மாரி ஒண்ணு இருக்கு. அத எடுத்துட்டு போறாங்க. அது ரொம்ப வெயிட். அதுல இந்த பாடிய கட்டி போடலான்னு பிளான். சோ 2 பேரும் ஃபாரஸ்ட் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வழியில லான்ஸ் வந்துடுறான். எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னமோ, இது இல்ல, இது வந்து ரொம்ப பழசு, தூக்கி டிஸ்போஸ் பண்ணலான்னு இருக்கோன்னு. நானும் ஹெல்ப்புக்கு வரேன்னு வந்துடுறான். நீ போனா கேட்கவும் மாட்டேங்கிறான். அவன் அதை தூக்கிட்டு போறான். அப்ப இவன் என்ன பண்றா, ஃபாஸ்டா ஓடி போய் அந்த பாடி போட்ல இருக்குல்ல, அதை வந்து நல்லா சீட்டு கடையில தள்ளி வைக்கிறான். ஸோ அந்த போட்ல இவன் வந்துடுறான். சார் நாங்க போட்டுக்கிறோம், நீ போனா போக மாட்டேங்கிறான். நடு கடலுக்கு போறாங்க. இவன் என்ன பண்றான், அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். பட் இவங்க அந்த ஸ்டவ்க்குள்ள அதை கட்டி வச்சு போடணும். அப்போ ஜார்ஜ் அப்படியே வந்து ஹீரோயினை பார்த்து அப்படி கண்ணு காட்டுறாரு. உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம லான்ஸை வந்து உள்ள தள்ளி விடுறாங்க தண்ணிக்குள்ள. அவங்களும் ஜம்ப் பண்றாங்க. ஜம்ப் பண்ணி 2 பேரும் அப்படியே ஸ்விமிங் காம்படிஷன் பண்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டவ்ல வந்து பாடியை கட்டுறாரு. பட் அது வெளியில போடுறதுக்குள்ள லான்ஸ் வந்துடுறான். உடனே ஃபாஸ்டா கழட்டி வச்சிடுறாரு. இப்போ லான்ஸ் என்ன பண்றான், உள்ள ஏறி அந்த ஸ்டவ் தூக்கி ஓஷன்ல போட்டுடுறான். இவங்களோட பிளான் எல்லாம் ஃபுல்லா ஃப்ளாப் ஆயிடுது. பிளான் ஃப்ளாப் ஆனதால 2 பேருமே ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்காங்க. அப்ப நட்டாலி சொல்றாங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன், ஸ்விம்மிங் பண்றேன்னு போறாங்க. இவருக்கு ரொம்ப கோவமா வருது. இவர் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அங்க ஒரு கத்தி இருக்கு. அப்படியே கத்திய பார்த்துட்டே இருக்காரு. நட்டாலி என்ன பண்றாங்க, லான்ஸ் வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஜாலியா பேச போனா, அங்க வந்து அவங்க தூக்கி போட்ட அந்த Dress, கென்ட்டோட ட்ரெஸ் அங்க காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படி கேட்டா, தெரியல, தண்ணியில அடிச்சிட்டு வந்துச்சு, நல்லா இருக்குல்ல, அதான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த போட்டும் அங்க இருக்கு. அந்த போட் எப்படி இங்க இருக்குன்னா, அதுவும் தண்ணியில அடிச்சிட்டு வந்தது அப்படின்னு. இது யாரோடதுன்னு தெரியுமா? தெரியாது அப்படின்னு. சரி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆனா கொஞ்சம் அழுக்கா இருக்க மாதிரி இருக்கே, நான் வாஷ் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, வேணும்னே அதை எடுத்துட்டு போறாங்க. ஸோ இப்போ எடுத்துட்டு போகும்போது வீட்டுக்கு உடனே வராங்க. ஹஸ்பண்ட் மேலே இருக்காரு. அப்போ அவங்ககிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்மளோட பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு, நமக்கு இப்போ ட்ரெஸ் கிடைச்சிச்சு. இப்போ பாடியில் அதை போட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலாம்ல, நம்ம வந்து நியூடா தானே போலீஸில் கொடுக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ ட்ரெஸ்ஸும் கிடைச்சிச்சுல்ல அப்படின்ட்டு. அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், கிடைச்ச எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. என்ன இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, அவர் வந்து நிறைய சிமெண்ட் எல்லாம் போட்டு படிக்கட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இந்த பாடியை வந்து அவர் நல்லா கட் பண்ணி பீஸ் பீஸ் ஆக்கி அவர் கீழே போட்டு அந்த ஸ்டேர் கேஸ்லலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப பயமா இருக்கு. நம்மள வேற இந்த மாரி பண்ணி வச்சிருக்காரே! அப்பன்னா அவர் எவ்ளோ கோவக்காரரா இருப்பாரு. அண்ட் வேணும்னே இவர் தான் வந்து அந்த வாட்டர் பாட்டிலா வச்சு பிளான் பண்ணி பண்ணியிருப்பாரோ! ஏன்னா, அந்த போஸ்ட் கார்ட் வேற அவன் அனுப்பியிருப்பான்னு சொன்னானே! அப்ப இவர் பார்த்திருப்பாரோ போஸ்ட் கார்ட. அதனால இதெல்லாம் பண்ணியிருப்பாரோன்னு இப்ப ஹஸ்பண்ட் தான் மர்டரர்ன்னு நெனச்சுக்கிறாங்க. அவர பார்த்து பயந்து அலறி அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து தண்ணீல எஸ்கேப் பார்க்குறாங்க. பட் இவர் என்ன பண்றாரு, புடிச்சிட்டு வந்து வைக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரம் ஆயிட்டு அவங்க வந்து கூல் டவுன் ஆகுறாங்க. சரி, இவர் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற மாரி ஒரு இதுல வந்து, சாரி, நான் தப்பிக்க போனேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நீ நெறைய ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எடுக்கல அப்படின்னும்போது கொஞ்சம் ட்ரக்ஸ் காட்டுறாரு. அதெல்லாம் எம்ப்டியா இருக்கு. அப்பப்ப எடுப்பேன் அப்படின்னு. எனக்கு இப்போ ஒண்ணு வேணும்னு கேட்குறா. ஒண்ணு குடுக்குறாங்க. சரி, நீ போய் தூங்கு அப்படி சொல்றாங்க. ஆனா அவள என்ன பண்றாருன்னா, நீ செலார்க்குள்ள போய் படு அப்படின்னு. நான் ஏன் அங்க போணும் அப்படின்னா, இல்ல, நீ வந்து நான் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனா இருக்கணும். நீ பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போய் போலீஸ் கிட்டயோ இல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட உளறி வச்சிட போற. இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸு. நான் வேற இப்ப இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டேன். நீ எதுவும் உளரக்கூடாது, உள்ள போ. இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நீ உள்ள போ சொல்லிட்டு அவர் செலார்ல அனுப்பி வச்சிடுறாங்க. செலாருக்கு மேல சேர்லாம் வச்சு அவர் வெளிய வர மாரி பண்ணிடுறாரு. நல்ல போதையில அவர் தூங்கிடுறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தள்ளி தள்ளி கஷ்டப்பட்டு வெளிய வந்துடுறாங்க. ஆனா வெளிய வரும்போது சேர்லாம் விழுற சத்தம் கேட்டு ஹஸ்பண்ட் முழிச்சிடுறாரு. இவங்க ஓடி போய் போட்ட வந்து ஆன் பண்ணிட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அந்த போட் வந்து லான்ஸோட போட்டு. அதில வந்துட்டு ஷார்ட் கன் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த போட் எடுத்துட்டு போறாங்க. இவர் என்ன பண்றாரு, இவரோட போட்ட எடுத்துட்டு நட்டாலி எங்கேயும் போகாதன்னு. ஏன்னா இவங்க லான்ஸ் கிட்ட போலான்னு தான் நெனைக்கிறாங்க. அங்க போகாத, எதுவும் பண்ணாத லூஸ் மாரி அப்படின்னு கத்துறாரு. கத்திட்டு போய் நிக்கிறாரு. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த போட்ல இவர் ஜம்ப் பண்றாரு. நட்டாலி என்ன பண்றாங்க, ஷார்ட் கன் எடுத்து இவர சுடணுன்றதுக்கு ரெடி பண்றாங்க. இவர் ஃபேஸ்லயே பஞ்ச் பண்ணி அவள கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் அவள வந்து ஃபுல்லா கை, காலெல்லாம் கட்டி, வாயெல்லாம் கட்டி வீட்ல போட்டுருக்காரு. ஃபுல்லா அந்த வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அந்த பையன்கிட்ட குடுக்குறாரு. இந்த ட்ரெஸ்லாம் வேண்டாம். இது வந்து வேணாம் சொல்லிட்டா. அப்புறம் இந்த போட்டெல்லாம் எதுக்கு? அது எங்கேருந்தோ வந்திருக்கும். நமக்கு எதுக்கு? அப்படின்ற மாரி பேசுறாரு. அவனும் அத வாங்கிட்டு போறான். அப்ப அவர் சொல்றாரு, நானும் நெட்டாலியும் வந்துட்டு டவுனுக்கு போலான்ட்டு இருக்கோம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓ! அப்படியா, சரி. அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான்.
அப்படியே அவன் போட்டில் அவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் டவுனுக்கு வேறு விஷயமா போயிட்டு இருக்கான். அப்படி போனால் பார்த்தா அந்த ஷார்ட்கனோட ஏதோ ஒன்று ஒரு புல்லட் வந்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி வந்துச்சு? அப்போது சம்திங் அப்நார்மல் நடந்திருக்கு. நட்டாலி சேஃபாக இருக்கான்னு டவுட் வருது அவருக்கு. அதனால திரும்ப லான்ஸ் வந்துடுறான். இவர் என்ன பண்ணுறாரு, நட்டாலியை வந்து கட்டி அப்படியே வந்து கொண்டு டவுனுக்கு போகலான்னு சொல்லி நினச்சிட்டு அவளை தூக்கிட்டு போகிறாரு. பார்த்தா எதில் லான்ஸ் வரான். உடனே ஓடி போய் அவளை படுக்க வச்சிடுறாரு. அண்ட் அது மாதிரி போயிட்டு இருக்காரு. ஹாய், என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுன்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் போகவே இல்லை, ஏன்னா அவுட்டாக இருக்கிற நட்டாலி பார்க்கணும், நீங்கள் ஏதோ வெளியில் போகிறேன்னு சொன்னீங்களேன். இல்லை, நேற்றுக்கு வந்து ஒரு உண்மையை நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு. என்னன்னு கேட்டால், நட்டாலி சரியில்லை, அவள் ட்ரக் அடிக்ஷன் எடுத்ததில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நேற்றுக்கு வந்து நானே செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஷார்ட் கன் எடுத்து சூசைட் பண்ணிக்க பார்த்தா அப்படின்னு. இப்போ இவர் இப்படி சொல்லி அழுறாரு. உடனே அவனுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த புல்லட் தானே பார்த்தான். அதனால வந்து இவர் உண்மை சொல்கிறாரு தெரிஞ்சுட்டு, ஓ சாரி அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. பட் இங்கே நட்டாலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க அந்த கயரெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. பேக் சைடு வழியாக ஓடுறாங்க. அவங்க எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தா லான்ஸோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ லான்ஸ் அங்கே இல்லை. அவங்க வெளியில் வந்து ஒரு பாறையில் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து லான்ஸ்னு தேடுறாங்க. அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. யாராவது வந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா லான்ஸ் அங்கே வரான். ஆனால் லான்ஸ்னு தெரியாமல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டோர் வழியாக குத்த போகிறாங்க. பட் லான்ஸ் தப்பிச்சுட்டு என்ன ஆச்சு நட்டாலி அப்படின்னு. அப்போ நட்டாலி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கொலைகாரன், கென்ட் வந்து ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்கான், அதை வந்து அவர் மறைச்சிட்டாரு. அவர் பொறாமையில் வந்து வேணும்னே அவன் குடிக்கிறான், அவன் வந்து தண்ணி குடிப்பான்னு தெரிஞ்சு தண்ணி பாட்டிலில் வந்து மெத்தனால் வச்சுட்டாரு. அதை அவன் குடிச்சு அவன் இறந்துட்டான். அவனோட பாடியை கட் பண்ணி அதை வந்துட்டு சிமெண்ட்லாம் போட்டு மறைச்சிட்டாரு. நீ வேணா போய் பார்த்து செக் பண்ண, நம்பு அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ப மாட்டியா, ப்ளீஸ் நம்பு அப்படின்னு. நான் உன்னை நம்புறேன், கண்டிப்பாக நீ அதை செக் பண்ணணும், அந்த படிக்கட்டேன்னா நான் நம்புறேன் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா இருன்னு சொல்லி வெளியே போகிறாரு. ஸோ ஆல்ரெடி அந்த ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு, அவள் வந்து செடேஷன்லாம் ஆனனால அந்த ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்னால அவள் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சான்னு. ஸோ இப்போ வளரதை பார்த்தோன்னு அவன் நினச்சிப்பான், ஹஸ்பண்ட் சொல்கிறதா உண்மை நினச்சி ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடுறான். இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கொலைகாரன் என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் ஹஸ்பண்டோட சேர்ந்து அவள் கை காலெலாம் கட்டி போடுறாங்க. அப்போது அவள் சொல்கிறா, நீ ப்ராமிஸ் பண்ணல செக் பண்ணுவேன்னு, நீ என்னை நம்பலை அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அந்த படிக்கட்டை நான் செக் பண்ணும் வாங்கன்னு. ஸோ ஹஸ்பண்டும் கூட போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே தான் பாடி இருக்குது, அவருக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவர் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறாரு. இவன் ஒரு பெரிய சுற்றி எடுத்து அதை உடைக்கிறான். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் உடச்சிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதில் வந்து பாடி பார்ட் தெரிய போகுது. அப்போ அவர்கிட்ட வந்து ஷார்ட் கன் இருக்குது. அதை எடுத்து அவனோட ஷோல்டரில் ஷூட் பண்ணுறாரு. இங்கே லான்ஸ் வீட்டில் வந்து நட்டாலி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே ஒரு கபோர்டில் வந்து கத்தி தான் இருக்கும், அதை தள்ளி விடுறாங்க. தள்ளி விடாமல் பார்த்தா உள்ளே அந்த போஸ்ட் கார்டு இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஒழிச்சு வைக்கல, கென்ட் அவர் வந்து ஷூட் பண்ணுறதை பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் ஷூட் பண்ணாதீங்க, நீங்கள் என்னசன்னு தெரியும் அப்படி கத்திட்டே ஓடி வராங்க. பட் அதுக்குள்ளே வந்து லான்ஸ் எழும்பிடுறான். அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்து அந்த ஹஸ்பண்ட் அடிச்சிடுறான். ஸோ அவர் வந்து அப்படியே படிக்கட்டில் விழுறாரு. தலையிலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக வருது. அவள் பார்த்துட்டு நீங்கள் ஜார்ஜை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறாங்க. அப்போது லான்ஸ் வந்து அவகிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு டச் பண்ண வரான். அப்புறம் சொல்கிறான், நிறைய பேர் வந்து மனசுலேயே லவ் வச்சுருப்பாங்க, அதை வெளிப்படுத்த முடியாது, ஆனால் வந்து அவங்க தான் வந்து ட்ரூ லவர், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, இவன் வந்துட்டு நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு புரியுது. அதே சமயத்தில் அந்த போஸ்ட் கார்டு இருக்குல்ல, அதை பார்க்குறாங்க அடிக்கடி, அங்கே தான் இருக்குது. உடனே லான்ஸ் பார்த்துட்டு, ஓ போஸ்ட் கார்டா, இது வந்து உங்களுக்கு கொடுக்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இவன் அதை படிச்சுட்டு வேணும்னே வந்து கென்ட்டை வந்து வரான்னு தெரிஞ்சு வச்சு இவன் தான் ஏதோ பிளான் பண்ணி மெத்தனாலாம் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. தப்பாக நினச்சிக்கிறா அப்படின்றது இவன் புரிஞ்சுட்டு, நீ என்ன சந்தேகப்படுறியா, நான் எப்படி அவனை கொண்டிருக்க முடியும் சொல்லு, அவன் வரான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு லெட்டரை படிக்கலை, போஸ்ட் கார்டை நான் சத்தியமாக படிக்கல, அடுத்தவங்க மெயில்ஸ் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை அவன் நம்பலை. அவள் பயந்துட்டு ஓடுறா. இவன் உடனே அவனுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பின்னாடி போகிறான். எதுக்கு பயந்துட்டு ஓடுறான், நான் சொல்கிறது உண்மைன்னு. அவனை அடிச்சு போட்டு திரும்ப அவள் ஓடுறா. அங்கே ஓடி போய் ஹஸ்பண்டை பார்க்க போகிறான். ஆனால் பார்த்தா ஹஸ்பண்ட் அந்த படிக்கட்டில் இல்லை. ஸோ அவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் தலையில் கட்டு போட்டிருக்காரு. அவர் உயிரோடு தான் இருக்கார். இங்கே வந்து இவன் ஓடி வரான், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, உன் ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணியிருக்கான், அந்த பாடியை நான் பார்த்தேன், அப்போ அவர் என்ன ஷூட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டே வரான். அதுக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு அவனை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், லான்ஸ் அங்கே இறந்துடுறான். ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுனே புரியல அவளுக்கு. அங்கேருந்து ஓடுறா. இவன் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடவை நீ ஓட முடியாது டார்லிங் அப்படி சொல்லி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவளை வந்து உட்கார வச்சு அவள் காலை வந்து சிமெண்ட் போட்டு மூடிடுறாரு. அவருக்கு ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்குது. அதனால் நல்லா குடிச்சிட்டு அவர் வந்து அவளை பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பேசிகிட்டு இருக்கும்போது நீயும் குடி சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்து வாயில ஊற்றுறாரு. அப்போ தான் அவள் வந்து துப்பிட்டு சொல்கிறா, நீ என்ன குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் புரியுது மெத்தனால் வந்திருக்க பாட்டில் அதுன்னு. அவர் மெத்தனாலும் குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவளுக்கு புரியுது, யாருமே வந்து கென்ட்டை கொலை பண்ணல, கென்ட் வந்து மெத்தனாலும் குடிச்சு சாவலை, அவன் நினச்ச மாதிரி ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்கா. ஸோ யாருமே கில்லர் இல்லைன்னு புரியுது. நம்ம யாரும் கொலை பண்ணல இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை சொல்கிறான், எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் மெத்தனால் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கத்துறா. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தள்ளாட்டத்தில் மேலேருந்து கீழே தண்ணியில் விழுந்துடுறாரு.
ஆனால் ஒரு நெட்டு மாதிரி இருக்குது, அதில் விழுந்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல, அவளுக்கு கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து கையை கட் பண்ணணும்னு பார்த்தா கத்தி வச்சு பண்ண முடியல. வந்து அங்கே ஒரு எலக்ட்ரிக் சா இருக்குது, அதை வச்சு கையில் அறுக்கலான்னு பார்த்தா அவங்களால முடியல. அதை மேலே மாட்டி விடுறாங்க, ஆனால் அது ஆடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாம் லூஸ்தனமாக பண்ணுறாங்கன்னா அந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளோதான், அது பாட்டு காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்காங்க, கட்ட மாதிரி இருக்குது. அதை வந்து அந்த மிஷின் அறுத்துட்டே இருக்கு. அவ்வளோதான், அது மேலே கட் ஆகுது. அதுக்கு மேலே கூர்மையான ஒரு ஆயுதம் இருக்குது. அது நேராக அவங்க ஹஸ்பண்டோட வயித்துல போய் குத்தி அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாங்க. இவங்க மேலே உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்த பில்டிங்கே விழுந்த மாதிரி இருந்தனால அவங்களும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா அந்த சி பேட்ரோல் ஆஃபீஸர் வராரு. எதுக்குன்னா அந்த காணாம போன கெண்ட் பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. ஸோ அவரோட போட் எங்கேன்னு தேடிட்டு வந்தால் போட் எங்கே இருக்குது, ஓ போட் இங்கே தான் இருக்கா, மனுஷன் எங்கே போனால் அப்படி தேடிட்டே வந்தால் இங்கே என்ன நடந்திருக்கு, எல்லாமே விழுந்திருக்கு உடஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க தண்ணிக்கு அடியில் இருக்காங்க, ஏன்னா அந்த சிமெண்ட் போட்டனால கீழே இழுத்து வச்சிருக்கு. அப்போது இந்த போட் வரதை பார்க்குறாங்க, இந்த போட்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, நான் கை கொடுக்குறேன், நீங்கள் மேலே ஏறுங்க. அவருக்கு புரியல, இவங்க கால் மாட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்கிறாங்க என் கால் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம அவர் இழுக்க ட்ரை பண்ணுறாரு, அவரும் சேர்ந்து உள்ளே விழுறாரு. அந்த போட் வந்து ஆனில் இருக்கனால அது பாட்டுக்கு தானாக போய் ஒரு பாறையில் இடித்து பர்ஸ்ட் ஆகி உடஞ்சிருது. அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. கடைசியில் இவர் அந்த காலெல்லாம் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் போட்டில் அவங்க போகிறாங்க. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க ஃபுல் கதையும் சொல்கிறாங்க. கெண்ட் இந்த மாதிரி வந்தால் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க, அது இதுன்னு ஃபுல் கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன புரிஞ்சுனே தெரில, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லாத்தையும் அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அவங்க வந்து அவங்களோட அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்டே போகிறாங்க. இவர் வந்து அப்படியே கேட்டுகிட்டே போகிற மாதிரி கதையை முடிக்கிறாங்க. ஸோ படம் வந்து ரொம்ப பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காமெடியாக இருந்த ஒரு த்ரில்லர் மூவி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.